இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் அமைதியாக இருந்த சோனி, ரொம்ப நாள் சோனி கிட்டேருந்து இப்படி ஒரு பொருளே வரலையே இந்த செக்மெண்ட்லேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ, திடீர்னுட்டு நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரே மாடல் வந்து நான் நிறைய ஸ்டோருக்குள்ளே போய், அதாவது சோனி வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எந்த ஸ்டோருக்குள்ளே போனாலும் EX14AP, EX15AP, EX155, EX255, XB55AP இந்த மாடல்ஸை நான் ரிப்பீட்டடாக பார்த்து எல்லா ஸ்டோர்லேயும், பெங்களூர், ஓசூர், சென்னை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லா ஸ்டோர்லேயுமே இன்க்ளூடிங் திருநெல்வேலி எல்லா ஸ்டோரில் போனாலும் சோனி இயர்ஃபோன்ஸுன்னு கேட்டால் தூக்கி காட்டுறது இதில் இருக்கிற மாடல்ஸ் தான். எங்கே போனாலும் இது ரிப்பீட்டடாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போலேருந்தே இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு XB55 ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்தது. லேட்டஸ்ட்னால் லாஸ்ட்டாக லான்ச் ஆனது. அதுவுமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆயிருக்கும். ரொம்ப நாள் ஆன பிறகு திடீர்னுட்டு சோனி வந்து ஒரு வைடு இயர்ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்குமே அது கையில் தான் கிடச்சிது. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்க தான் செய்யணும். அது என்ன அப்படின்னா, இது இந்த ஒழுங்காக தெரியல, இதுதான் சோனியோட டைப் சி இயர்ஃபோன். ஒழுங்காக தெரியுதுன்னு தெரியல. இதை திருப்பி சுருட்டி வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. இது கேபிளில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தின்னாக இருக்குது. இது சோனி பேர் வைக்கிறது வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க. எவன் வாய்ப்புலையும் சோனி IER EX15C இதுதான் அதோட மாடல் நேம். இது வந்தப்போ நிறையா பேருக்கு இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, சோனி இன்னும் அவங்களோட அந்த பழைய ஸ்டைலை மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான். நான் வயர் குவாலிட்டியை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வயர் குவாலிட்டியை மாற்ற மாட்டேன்ட்டு அந்த அந்த பேஸ் சீரீஸ் இருக்குது தெரியுமா, EX14AP, EX15AP அதில் இருந்த அதே வயர் குவாலிட்டியை அப்படியே அங்கேருந்து தூக்கி வந்து இங்கேயும் வச்சுட்டாங்க. 3.5 பதில் டைப் சி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த டிரைவர் யூனிட் அதை வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக பேசுகிறேன். இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறேன். இது ஏற்கனவே இருந்தது தான். இந்த டிரைவர் யூனிட் வந்து சோனியில் அதை நான் போக சொல்கிறேன். இப்போ அதோட பில் குவாலிட்டியை பற்றி சொல்கிறேன். வயர் வந்து ரொம்ப மெலிசு, ஆனால் ஒஸ்ட்டான பில்டு குவாலிட்டியான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. நான் அதை ரொம்ப கேர் எடுக்கணும்லாம் சொல்ல, ஓரளவுக்கு அதை கேர் எடுத்துக்குவீங்க அப்படின்னா பயங்கரமாக உழைக்கும். ஏன்னா என்கிட்ட EX14 இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா 500 தான் பட்ஜெட். எனக்கு வந்து இந்த நல்ல அந்த தம்பிங் பேஸ் வேண்டாம், ரொம்ப பேலன்ஸ்டாக வேணும். நான் நாள் ஃபுல்லாக இயர்ஃபோனை கழட்டாமல் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த தலைவலி வரக்கூடாது. எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலுமே எனக்கு காதில் பெயின் இருக்கக்கூடாதுன்றவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு இயர்ஃபோன் அப்படின்னா சோனி EX14AP. அட்டகாசமான சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கும். நான் டேக் கூடலாம் பவர் பண்ணால் 500 rupees இயர்ஃபோனுன்னு சொன்னால் கண்ணை கட்டி ஒருத்தர் கேட்க வச்சிங்க அப்படின்னா அது 500 ரூபா இயர்ஃபோனுன்னு சொன்னால் ஒருத்தனும் நம்ப மாட்டான். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஒரு 4000 ரூபா 5000 ரூபாக்குள்ளே இருக்கிற IEMs எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும். அப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டி. ஆக்சுவலாக EX14, 15AP அப்புறம் இது ரெண்டுத்துலேயும் வந்து 6mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 155, 255 155 வந்து 9mm டிரைவர்ஸு, 255 12mm டிரைவர்ஸு, EX55APலையும் 12mm டிரைவர்ஸ். இது எல்லாமே டைட்டானியம் டிரைவர்ஸ். சோனி வந்து இந்த டைட்டானியம் டிரைவர்ஸை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த பேஸ் இல்லை அப்படின்னாலே உடனே அந்த இயர்ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா இல்லை, இப்படி தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் வரும். சோனி வந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேஸ் ஹெட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறதே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஒரு மியூசிக் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப பேலன்ஸ்டாக விரும்புகிறவங்கள வந்து டார்கெட் பண்ணுறது தான். சோனி ரொம்ப எப்படி சொல்கிறது, வி ஷேப் சவுண்ட் சிக்னேச்சர், அதாவது பேஸ் ட்ரபிள் இது ரெண்டு அதிகமாக நான் கேட்குற பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இயர்ஃபோன் பக்கமே வராதிங்க. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் பேஸு ட்ரிபிள் ரீஜனை விட வாய்ஸ் ரீஜன் தான் அட்டகாசமாக இருக்குது இயர்ஃபோனில்.
ரொம்ப பேலன்ஸ்டாக நீங்கள் ஒரு நாள் ஃபுல் வால்யூமில் வச்சாக கூட உங்களுக்கு வந்து தலைவலியும் வராது, காது பெயினும் ஆகாது. ஃபுல் வால்யூமில் வச்சாலே ஒரு சில இயர்ஃபோன்ஸில் நம்ம 40-50% வைக்கிற வால்யூம் தான் வருது. அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி தேவைப்படுது. எல்லாமே ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு இப்போ அது எப்படி சொல்கிறது, காது வலிக்கு தலைவலிக்கு அப்படின்ற சோனி வந்து நீங்கள் 100% கொண்டு போனாலுமே அதோட வால்யூம் வந்து உங்களால் கேட்க முடியும் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். அதே டைம் அது எப்படின்னா இப்போ வால்யூம் கம்மியாக வைக்கும்போது அந்த இயர்ஃபோன்ஸில் வர அவுட்புட் வந்து ஒரு மாதிரி அதோட எப்படி சொல்கிறது, அந்த பாட்டில் ஒரு எனர்ஜியே இருக்காது. நீங்கள் ஒரு 70-80% மேலே போகும்போது தான் அதில் கொஞ்சம் லைட்டாவது அந்த எனர்ஜி, அந்த பாட்டில் இருக்க எனர்ஜி வந்து கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வேறு என்ன சொல்ல, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். 3.5mm அதில் ஒரு 2 இடத்துல தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த இயர்ஃபோன்ஸ் அப்படியே பாடியிலேருந்து எல்லாமே ஒரே இது தான். 3.5mm வர்ற இடத்துலேருந்து டைப் சியாக மாற்றிருக்காங்க. ஹெட் யூனிட்டில், டிரைவர் யூனிட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 மட்டும்தான். டைப் சி வந்து நான் யூஸ் பண்ணுற ஓப்போ, எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட்மி மொபைல், இதில் 2த்துலேயுமே சப்போர்ட் ஆகுது. சோனி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மொபைல் இல்லை அப்படின்றதுனால எல்லா மொபைலுக்கும் அவங்களோட மொபைல் இல்லை அப்படின்றதுனால சாம்சங் மாதிரி இந்த மாடலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், அந்த மாடலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு இல்லாமல் எல்லா மாடலுக்குமே சப்போர்ட் ஆகும்னு நம்புகிறேன். யாராவது வாங்கி நீங்கள் என்ன மொபைலில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. அது மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அதோட டிரைவர் யூனிட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு நான் ஃபஸ்ட்டு நாள் வந்தபோதே நினச்சேன். இது எங்கேருந்து எடுத்த இது அப்படின்னா சோனி WI-C100 நெக் பேண்ட்லேருந்து எடுத்த ஹெட் யூனிட். அதில் இருக்கிற அதே ஹெட் யூனிட்டை இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 5mm வந்து சோனி TWS, அதாவது ஒரு 16,000 இருக்கும். LS9110N, அப்புறம் இன்னொரு மாடல், ஒரு 2 மாடல் என்னமோ இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த 5mm டிரைவர் யூனிட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறையா பேர் மைண்ட் செட் அங்கே தான் போச்சு. ஏன் அப்படின்னா அந்த 2 TWSுமே பயங்கரமான சவுண்ட் குவாலிட்டி கொண்டது. என்ன ஜானர் ஆஃப் மியூசிக் போட்டாலுமே பிரித்து மேய்ஞ்சிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் XM5க்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த டிரைவர் யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே ரொம்ப ஹையாக போச்சு. ஆனால் ஒரு சிலர், நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயுமே இந்த ரிவ்யூஸ் படித்தேன். ஒரு சிலர் வந்து இதை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சோனியோட நேச்சுரலே, அந்த சோனியோட ஒரிஜினாலிட்டியாக இப்படி தான் இருக்கும், ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பாதிக்கு பாதி ஜனங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து அதை ஆக்சுவலாக EX1415 கம்பேர் பண்ணும்போது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அதுலேயுமே ஒரு நல்ல ஃபோன்லேருந்து கொடுக்கும்போது இதை விட டைப் சி விட அதில் இன்னும் அவுட் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதில் டேக்கில் பற்றி பேசியிருந்தேன். அதே இதுதான் நான் இங்கே சொல்கிறேன். 3.5mm ஒரு டேக் கூட பவர் பண்ணிங்க அப்படின்னா அது அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்தது டைப் சியை கம்பேர் பண்ணும்போது. இந்த இதுலேயுமே ஒரு லோ பட்ஜெட் டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அதோட சவுண்ட் குவாலிட்டியோட மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்குன்னு நான் இது ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நான் கேட்பேன், இல்லைனா என்னோடய ஒர்க்ஸ்க்கு வந்து நான் எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது நான் எப்பயுமே மாட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, எனக்கு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண தலைவலி வரும், அந்த சவுண்டு ரொம்ப இதாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ஐஎம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்பயும் சொல்கிறேன், ஒயர் குவாலிட்டி சோனி கண்டிப்பாக மாற்றணும், ஆனால் மாற்ற மாட்டாங்க. அது அவங்க எப்படின்னா இதுதான் என்னோடய ஸ்டைல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு அதை ஃபஸ்ட்டுன்னு நினைக்க வேண்டாம். லைட்டாக ஒரு கேரோடு பார்த்துக்கிட்டாலே தாராளமாக ஒரு பவுச், ஒரு சின்ன பவுச் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு அதை லைட்டாக கேர் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், நல்லா உழைச்சிடும், ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அது நான் யூஸ் பண்ணேன், என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. வயர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மெயினாக சவுண்ட் குவாலிட்டி தான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் யாருமே இது மேலே ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஆக்சுவலாக யூடியூப் ஓப்பன் பண்ணே அந்த ஒரு 2-3 வீடியோவில் இவங்க சொன்னது தான், அந்த டிடிஎஃப்ஸ் இருந்த டிரைவர் இதில் வச்சுருக்காங்க,
வயர்டுன்றதுனால இன்னும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப் ஏற்றி டக்குன்னு போட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் நல்லா இருக்குது. பேஸ் கரெக்டாக கொஞ்சம் அந்த லைனுக்கு கொஞ்சம் கம்மியாக அதுக்குன்னு அந்த பேஸ் தெரியுது, பட் அது ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த பேஸ் கிடையாது. வாய்ஸ் வந்து ஆக்சுவலாக சோனி சொன்ன மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸ், அந்த கிட்டாரு, அப்புறம் வயலின்னு, ஃப்ளூட்டு, இது எல்லாமே ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ஹையர் ரீஜியன் வந்து ரொம்ப சில்லிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் கரெக்டாக, அது வந்து யார் அந்த சென்சிட்டிவ் வேர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அது வந்து அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த 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 சென்சிட்டிவ் வேர்ஸுக்கு அந்த ட்ரெவல்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி தலைவலியுமே ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக அழகாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் நீங்கள் இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்த நீங்கள் வேறு பிராண்ட், அதாவது மெயினாக OnePlus அப்புறம் போட் இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்க இந்த பக்கம் வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு வராதிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேலன்ஸ்ட் அப்படின்னா பேஸு அதோட இதெல்லாமே ரொம்ப கரெக்டான லெவலில் இருக்கும். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அந்த லெவல்லேருந்து இங்கே இப்படி எடுத்துகிட்டு வர்றாங்க. இது டோட்டலாக வேறு பிராண்ட், இது டோட்டலாக அவங்களோட முழு திறமையை சோனி காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஐஎம்க்கு ஈக்குவலான குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பேஸ் வந்து ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சோனி WIC100 யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணும்போது பேஸை பீக்குக்கு, அந்த பேஸ் ஸ்லைடர் இருக்கும், அது பீக்குக்கு கொண்டு போய் விடும்போது அதோட பேஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அதை கேட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் கேட்டிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த டிரைவருக்கு அதோட கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த 5mm டிரைவரை வச்சுட்டு இந்த சைஸை வச்சுட்டு அதெல்லாம் அப்படி சொல்கிறது, அதோட பொட்டென்ஷியல் அவ்வளோன்றதை வந்து நம்ம தீர்மானிக்கவே முடியாது. EQ கரெக்டாக ட்வீக் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதோட அவுட்புட்டை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் சவுண்டு தான். நான் கேட்டதுமே எதுவுமே நான் டியூன் பண்ணல, ஏன்னா அந்த டிரைவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆப்பில் எப்படியெல்லாம் கஸ்டமைசேஷன் பண்ணி அது எப்படியெல்லாம் சவுண்ட் பண்ண வச்சேன்னு எனக்கு தெரியும். அந்த நெக் பேண்டை அதில் இருக்க அதே டிரைவர் யூனிட் தான் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. தாறுமாறாக பெர்ஃபார்ம் பண்ணும். நான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நான் என்ன எதிர்பார்த்தனோ சோனிக்கிட்டேருந்து அந்த குவாலிட்டி தான் இருந்தது. உங்களால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கஸ்டமைசேஷன் பண்ணி அது இனிமேல் நல்லா சவுண்ட் பண்ண வச்சுக்கலாம். முக்கால்வாசி ட்ராவலிங்கு இல்லை ஏதாவது வேலை செய்கிற டைமில் இதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் நான் எதாவது பஸ்ஸில் அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யும்போது முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிடுங்க. எதுலேயே மாட்டி இழுத்துச்சு அப்படின்னா முடிஞ்சு. அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுற ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்ட் இது. சவுண்ட் குவாலிட்டி மட்டும் அந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் வராங்க. ஏன்னா OnePlus கேட்டவங்களுக்கு அந்த ஃபன் சவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. V ஷேப், U ஷேப், பேஸும் ட்ரிபிளும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வாய்ஸை வந்து ஒரு மைல்டாக கம்மி பண்ணி கேட்க வைக்கும். அந்த ஃபீல்டில் இவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கவங்க நான் அடுத்த ஒரு சோனியுமே ஒரு பிராண்டுக்கு போகிறேன், அது புதுசாக லான்ச் ஆன ப்ராடக்ட் போகிறேன் அப்படின்னும் போது அந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு க்ளீனான பேலன்ஸ்டான சவுண்ட் வேணும், நான் இந்த மாதிரி இவ்வளோ பேசிவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறதா இருந்தால் மட்டும் இந்த சோனி இயர்ஃபோன் பக்கம் வாங்க. கண்டிப்பாக இதை உங்களை 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும். எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே கொஞ்சம் டைம் வேணும். சோனி வந்து டைம் எடுத்துக்கும். ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதோட சவுண்டு ஓப்பன் ஆகும்போது அதோட குவாலிட்டி வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில ரீசெண்டாக நான் ஒரு சில ப்ராடக்ட்டுமே ஆக்சுவலாக அது ரிவ்யூ போட வந்தது தான். ஃபஸ்ட்டு நாள் கேட்டுட்டு அதை குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னன்றதை வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் நான் திருப்பி வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் சோனியுமே அதை கேட்க ஆரம்பிக்கும் போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலை. ஆனால் இப்போது அது டோட்டலாக அது மொத்தமாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகி இருக்குது. பயங்கரமான ஒரு சவுண்ட் குவாலிட்டி. உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக அது குறைக்காது. அதோட லெவலுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும்.
இப்பயும் சொல்கிறது அதுதான். நிறைய பேர் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானில் ரிவ்யூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சோனி சீப் ஹெட்ஃபோனு 100 300 500 இயர்ஃபோனுக்கு ஈக்குவலாக சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. இது எதுக்கு 2000 ப்ரைஸ் பண்ணால் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டேன். அதனால தான் நான் அதை சொல்கிறேன். OnePlus, போட்டு, இந்த மாதிரி ரியல்மி, இந்த மாதிரி சவுண்ட் கேட்டு பழகினவங்க இதுக்கு வரும்போது இது இப்படி இருக்காது, இது இப்படி தான் இருக்கும், நீட்டாக சவுண்ட் பண்ணும், பேலன்ஸ்டாக இருக்கும், எனக்கு இப்படி தான் சவுண்ட் வேணுன்ற மைண்ட் செட்டில் வாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இது உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராடக்ட் பற்றின என்னோட ஒப்பீனியன் இதுதான். இதுக்கு மேலே இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அதுக்கு ரிப்ளை வீடியோ முடிஞ்சால் போடுறேன். அதுக்கு ஆன்சரும் பண்ணுறேன். தேங்க்யூ.